அவங்க காசு வாங்கிட்டு ஸ்ட்ரிப்பிங் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிப்பிங் இஸ் இல்லீகல் இன் இந்தியா. ஆஸ் பர் இந்தியன்ல நீங்க லீகலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பிங் பண்ண முடியாது. பட் ஆன்லைன்ல ஸ்ட்ரிப்பிங் பண்றாங்க. ப்ரோ ஸ்ட்ரிப்பிங் பண்றது உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா என்கிட்ட இருக்கு. அதை நான் இங்க போட்டேன் அப்படின்னா இவங்க காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க. யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா நியூட்டி போடுற போனோகிராஃபி போடுறேன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கொடுப்பான். அது தேவைப்பட்டா நான் கோர்ட்லயோ இல்ல யாரு காட்டணுமோ அவங்கள காட்டுவேன். இந்த வீடியோ என்கிட்டே இருக்கு. ஒரு வீடியோக்கு 25,000. சாதாரண ஒரு நபருக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 25,000ன்றது ஒரு மாசத்தோட சம்பளம். அது போக கை தெரியிற பிக்சருக்கு 1000, கால் தெரியிற பிக்சருக்கு 5,000, வயிறு தெரியிற பிக்சருக்கு 10,000 சொல்லிட்டு ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒவ்வொரு ரேட்டு. லைவ் வீடியோ வந்து ட்ரெஸ்ஸை கழட்டு, இப்படி நில்லு அப்படி நில்லு, அதை கழட்டு இதை கழட்டுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. இவங்க அந்த ஆப்பில் பண்ண ஸ்ட்ரிப் வீடியோ இப்போவும் சோசியல் மீடியாவில் இருக்குது. இப்போவும் அதான் மக்கள் பார்த்துட்டு தான் வராங்க. ஒன் பை ஒன்னாக ஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டி சம்பாதிக்கிற பர்சன் தைரியமாக வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது காரணம் என்ன? பணம். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். வாழ்க்கையில் ஒரே ஒரு தத்துவம் தான், பணம். நான் ஏன்டா ராப்பகலாக உழைச்சி காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போய் அங்கே இருக்கிற மேனேஜர் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட திட்டு வாங்கி அங்கே இருக்கிற பாலிடிக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நொந்து வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் உழைச்சி 25,000 சம்பாதிக்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷத்துலேயே நான் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் ஒரு நாளில். இந்த ஷர்ட்டை கழட்டினா 25,000, அதை 2 பேர் பார்த்தா 50,000, 4 பேர் பார்த்தா 1,00,000. 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு. இதுக்கு நீ உமனாக இருக்கணும். அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போன வீடியோவில் எஜுகேஷன் முக்கியம் இல்லை, ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில் என்னது? ட்ரெஸ்ஸை கழட்டுறதா? இல்லை. டான்ஸ் ஆடுறது, நடிக்கிறது, பாடுறது, இதுதான் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுங்கள். லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு இன்கம் வரும், ப்ரொமோஷன் வரும். சரி இதெல்லாம் எதுவுமே வரலையாப்பா, கடைசி அது இருக்குது, ட்ரெஸ்ஸை கழட்டிரு, உடம்பு இருக்குது, அதை வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க அந்த ஸ்கூல்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது சுதந்திர நாடு, என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பணம் தானே முக்கியம், அது எப்படி வந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி அவங்கள மாதிரியே பண்ண சொல்கிறாங்க. இது காரணம் என்ன? எல்லா பேரோடையுமே அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அந்த வழியும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் இருக்குது. மாதம் 30 நாள் ராப்பகலாக கஷ்டப்படுறவன், ஐடியில் இருக்கிறவன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கவன், டாக்டராக இருக்கிறவன், இவங்களோட அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக வருது. பொதுவாக நம்மளுக்குன்னு ஒரு வியாதி இருக்குது. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது தான். ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை டாக்டர் படி, இன்ஜினியரிங் படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இன்ஜினியரிங் படித்தா நல்லா சம்பாதிக்கலாம், டாக்டர் படித்தா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. அதனால நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளே இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க, டாக்டர் படிக்க வச்சாங்க. ஸோ எதில் காசு அதிகமாக வருதோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டினா எனக்கு காசு அதிகமாக வருதுன்னா பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை யோசித்து பாருங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு வேலை இல்லை, சோத்துக்கே வழி இல்லை, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அதெல்லாம் எப்படி அடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரில. அவங்களோட மனநிலையெல்லாம் என்னவா இருக்கும்? அப்போ நான் ட்ரெஸ்ஸை கழட்டினா எனக்கு 25,000, 10,000, அப்போ நான் அதை பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ரியலான ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ட்விட்டரில் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, காசு இல்லை, வேலை இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு பிஞ்சிமி ஆப்பில் இப்படிலாம் பண்ணால் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேறு வழியே இல்லாமல். இந்த மாதிரி தானே நிறையா பொண்ணுங்களுக்கும் தோணும். இப்போ இதை என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறது? சரி அசிங்கம், காசுக்காண்டி இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறதா? இல்லை பரவாயில்ல, இப்படிலாம் பண்ணாலாவது காசு வருது, அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதா? இப்படி பண்ணால் இந்த மாதிரிலாம் காசு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூஸ் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுக்கான ஆப்பும் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது இப்படியே பார்த்தீங்கன்னா வைரஸ் மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதை ஒன்றுமே பண்ண முடியாது, டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். பொண்ணுங்க உடம்ப காட்டுறாங்கன்னா அதை காசு கொடுத்து பார்க்குற ஆட்களும் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, காசு கொடுத்து பார்க்குறாங்க. அழிக்கவே முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கவர்மெண்ட் ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தால் தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா அது டெவலப் ஆகிட்டே தான் வரும். 294 BNS ஆக்ட் படி பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா BNS புது ஆக்ட். எனி ஆப்ஜெக்ட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நீங்க வந்து சப்ஸ்டன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூடிட்டி, போர்னோகிராஃபி, செக்சுவலி எக்ஸ்பிளிசிட் இல்ல அப்படின்னா இந்த ப்ளூரியன்ட் அப்படின்னு அர்த்தம்னா செக்சுவல் நோக்கத்துக்காக, ஒருத்தங்களோட உணர்ச்சியை தூண்டுறதுக்காக பண்ணக்கூடிய எனி திங் அதை நீங்க ஆன்லைன்ல போட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல். இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறது இல்லீகல். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இவங்க ஸ்ட்ரிப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இதை ஆக்ஷன் எடுத்தால் இனி ஏதாவது அடுத்த பொண்ணுங்க பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களா? பயப்படுவாங்களா? கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா? இதில் என்ன கூத்துனா
இவங்க இப்படிப்பட்ட ஆள்லாம் தெரிஞ்சு அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. அப்போ எவனோ ஒருத்தன் சப்ஸ்கிரைபராக தான் இருப்பான். அந்த ஸ்கூலோட வாத்தியார் யாரோ தான் சப்ஸ்கிரைபராக இருப்பார் போல், அதனால தான் அந்த பொண்ணை சூஸ் பண்ணியிருக்காப்ப. ஸோ எப்படின்னு பாருங்க, காசு எப்படி வந்தால் என்னப்பா எனக்கு வருதுப்பா, என் இஷ்டப்படி நான் இருக்கேன்ப்பா, இதனால் நான் பண்ணிட்டு போகிறேன்ப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, யார் என்ன பண்ணால் என்ன நினச்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு காசு வருது, நான் சம்பாதிக்கிறேன், என்னோட வீட்டு செலவு பார்த்துக்கிறேன், நான் வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவன் என்ன சொன்னால் எனக்கு என்னன்னு பண்ணி தெரியுறாங்க. பட் ஆனால் இது இல்லீகல், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் இதெல்லாம் நிப்பாட்ட முடியும். இப்போ அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளத்துக்கு வரும். இது ஒரு சில வாரங்களுக்கு நடந்து முடிஞ்சது. இப்போ எல்லா பேருமே மறந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து இந்த வீடியோ ஒத்துக்கணும்? என்ன ரீசனாக இருக்கணும்? எதுக்கு இதெல்லாம் அவங்க டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க? அப்போ என்ன ரீசனாக இருக்கும்? அப்போ ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்தால் நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும். அதுக்கான எவிடன்ஸ் அளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெலீட் பண்ணுறதா தான் தெரிய வருது. ஏ2டி நான் தான் சொன்ன மாதிரி ஃபேர் யூஸ் படி யாரோடைய வீடியோனாலும் அவங்க ஒரு பர்பஸுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இந்த பிரச்சனை தமிழ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்டையே இருக்குது. இஃபான் வியூ, சுகைல் விலாகர், விஜய் சித்து விலாக்ஸ் இவங்களும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க யூடியூபர்ஸ்க்கு. எதனால் இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க? இவங்களை பற்றி எந்த நெகட்டிவுமே வந்துடக்கூடாது, இவங்களை பற்றின இருக்கிற உண்மையான விஷயங்கள் எதுவுமே ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. இதை பற்றி ஏ2டி நந்தா பேசுவாரா? மிஸ்டர் கேகே பேசுவாரா? மிஸ்டர் கேகேக்கு அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தது தப்புனா, இந்த மாதிரி தமிழ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மற்ற யூடியூபர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதும் தப்பு தான். இப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூன்றது ஒரு ஃபேவரட்டிசம் மாதிரி, தன்னோட ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் கொடுத்து அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ இந்த காப்பிரைட் இஷ்யூன்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன். இங்கே இதுக்குள்ளேயே நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பல. எது தப்புனா அவங்க ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறது தப்பு. இங்கே என்ன பெரிய விஷயம்னா, ட்ரெஸ்ஸை கழட்டினா அவ்வளோ காசு வருதுன்றது தான் இங்கே பெரிய விஷயம். இதனால் நிறையா பெண்களும் தூண்டப்பட்டு இந்த ஆப் மூலயமா காசு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கான வழிகள் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களான்றது தான் பார்க்கணும். இந்த ஆப்ஷன் பிஞ்சிமி ஆப்பில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரைவேட் பிக்சர்ஸ், 2 பீஸ் பிக்சர்ஸ், அரைகுறையாக இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து பே பண்ணலாம். ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. பொண்ணாக இருக்கணும், ட்ரெஸ்ஸை கழட்டணும், காசு வந்துடும், அவ்வளோதான். இதுதான் இங்கே மிகப்பெரிய டாப்பிக்காக இருக்குது. அப்படின்னும் போது இது கண்டிப்பாக மினிமம் 2 வருஷம் ஜெயில் தண்டனை இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. ஆஸ் பர் இந்தியன்ல ஒரு கிரிமினல். ஏன்னா அவங்க காசு வாங்கிட்டு ஸ்ட்ரிப்பிங் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிப்பிங் இஸ் இல்லீகல் இன் இந்தியா. அது இல்லீகல். ஏன் அப்போ ஒன்லி ஃபேன்ஸ் இந்தியாவில் இல்லை? யோசிச்சு பாருங்க.